ஃப்ளாஷ் ப்ராஜெக்ட்டுக்கு மெனு வந்து செட் பண்ணுறதுக்காக டெம்ப்ளேட்ஸ்குள்ள ஒரு புது ஹெச்டிஎம்எல் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைலோட நேம் வந்து navbar.html அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் மெனு பார்க்கான கோடு வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறதா இருந்தாலும் HTML CSS வச்சு பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பூட்ஸ்ட்ராப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் பூட்ஸ்ட்ராப்ல இருந்து மெனு பார் வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌசரில் பூட்ஸ்ட்ராப்போட வெப்சைட் வந்து எடுத்துக்கங்க. அதில் டாக்ஸ் மெனு வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே இருக்கிற சப் மெனுவில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காம்பனன்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நேவ்பார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த பேஜில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நேவ்பார்க்கான டைப் வந்து கொடுத்துருப்பாங்க. டாப்பில் ஒன்று இருக்கும் சர்ச் பாரோட. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா பாட்டமில் சர்ச் பார் இல்லாமல் ஒரு மெனு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான கோடை இங்கே கிளிக் பண்ணி காப்பி வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே நம்மளோட navbar.html ஃபைலில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த navbar அப்படிங்கிறது எந்தெந்த ஃபைல் வந்து base.html இருந்து இன்ஹெரிட் ஆகுதோ அந்த எல்லா ஃபைலுக்குமே வந்து அது அவைலபிளாக வந்து இருக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த navbar.html ஃபைலை வந்து நம்ம பேஸ் ஃபைலில் பிளாக் கண்டென்ட்டுக்கு மேலே இன்க்ளூட் வந்து பண்ணிக்குவோம். ஸோ கமெண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த லைனை வந்து அன்கமெண்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இன்க்ளூட் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு டெமோ காட்டுறதுக்காக சேனல் நேம் அப்படிங்கிற ஃபைலை வந்து இங்கே இன்க்ளூட் வந்து பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ இங்கே அந்த ஃபைலோட நேமுக்கு பதிலாக navbar அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ navbar-ஐ நம்ம இந்த பிளாக் கண்டென்ட்டுக்கு மேலே இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அப்போ பேஸ் ஃபைல்லேருந்து இன்ஹெரிட் ஆகிற வேறு எந்த HTML ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணாலும் டாப்பில் இந்த மெனு பார் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்காக வந்து இருக்கும். அதுக்கு கீழே அந்தந்த பேஜ்க்கான கண்டென்ட் வந்து இருக்கும். இப்போ app.py ஃபைல் வந்து எடுத்துகிட்டு இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரௌசரில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு ஹோம் பேஜ் வந்து ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. பட் மெனு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகலை. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா app.pyல நம்ம HTML ஃபைலை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக இந்த Flask MySQL app connected அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டர் டெம்ப்ளேட்டை வச்சு HTML ஃபைலை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். home.html. இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுறேன். இப்போ நமக்கு மெனு பார் அப்படிங்கிறது செட் ஆகிடுச்சு. பட் இந்த மெனு பாரில் பார்த்தோம் அப்படின்னா ஹோம், ஃபியூச்சர்ஸ், ப்ரைஸிங், டிசேபிள்ட் அப்படின்னு வேறு மெனு ஆப்ஷன் தான் வந்து இருக்குது. நம்ம அப்ளிகேஷனில் இருக்கிற பேஜஸ்க்கான மெனு ஆப்ஷன் வந்து இங்கே இல்லை. ஸோ அதை வந்து என்ன பண்ணலான்னா ஃபைலில் வந்துட்டு சேஞ்ச் வந்து பண்ணிக்குவோம். ஸோ navbar.html வந்து எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு டிவிஷன் வந்து இருக்கும். அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிவிஷனுக்குள்ளே அன்ஆர்டர் லிஸ்ட்டு மூலிமா தான் ஒவ்வொரு லிஸ்ட் எலமெண்ட்டாக மெனுவை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஒவ்வொரு லிஸ்ட் எலமெண்ட்டையும் நம்மளோட கஸ்டம் மெனுவை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெனு வந்து நமக்கு ஹோம் தான் வந்து இருக்கணும். அப்போ இதுக்கு டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஹெச்எஃப்ஐ மட்டும் சேஞ்ச் பண்ணோம்னா போதும். அண்ட் இங்கே வந்து நம்ம என்ன மாதிரி வந்து யூஆர்எல் மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்பேஜ் ரவுட்டிங்க்கு எப்படி ஹெச்எஃப்குள்ளே எந்த பேஜோ அந்த பேஜ்க்கான ஃபங்க்ஷனோட நேமை யூஆர்எல் ஃபாரில் வந்து கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பண்ணணும். ஸோ ஹெச்எஃப்குள்ளே டபுள் கர்லி பிரேசஸ் வந்து கொடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் யூஆர்எல் ஃபார் அப்படின்னு அந்த பில்டின் ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கிறோம். அதோட ப்ராக்கெட்ஸ்குள்ளே அந்த மெனுவை கிளிக் பண்ணும்போது என்ன பேஜ் வந்து காட்டணுமோ அந்த பேஜ்க்கான ஃபங்க்ஷனோட நேமை கொட்டேஷனுக்குள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கணும். இப்போ app.py வந்து எடுத்துகிட்டு இந்த ஹோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட நேம் எடுத்து இங்கே navbar-க்குள்ளே யூஆர்எல் ஃபாரோட சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணலாம். இப்போ இந்த ஹோம் மேலே கிளிக் பண்ணுறேன். ஸோ லோட் ஆகுது. லோட் ஆகும்போது நம்ம ஹோம் பேஜ் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்காக டிஸ்பிளேயில் வந்து இருக்குது. இதே மாதிரி மற்ற மெனுஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபியூச்சர்ஸுக்கு பதிலாக கான்டாக்ட் பேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ சேம் இந்த டெம்ப்ளேட் டேக் எடுத்து இங்கே ஹெச்எஃப்குள்ளே ஆட் பண்ணிக்குவோம். அண்டு கான்டாக்டுக்கான ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதியிருக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம டெமோ பார்த்தபோது எழுதுனதை ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி சேஞ்ச் வந்து பண்ணிவிட்டு கான்டாக்ட்டுக்கும் எபோட்டுக்கும் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்குவோம். ஸோ இங்கே /கான்டாக்ட் ஃபங்க்ஷனோட நேமை வந்து கான்டாக்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கான பேஜ் வந்து contact.html. அண்ட் இதை அபவுட்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அபவுட் ஃபங்க்ஷனோட நேம் வந்து அபவுட். அதுக்கப்புறம் இங்கே about.html. இப்போ navbar வந்துட்டு இதை சேஞ்ச் வந்து பண்ணிக்குவோம். ஸோ இங்கே ஹோமுக்கு பதிலாக
கான்டாக்ட்டுங்கிற ஃபங்க்ஷனோட நேம் அண்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த லிஸ்ட் டைமில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அபவுட் அப்படின்னு வந்து மாற்றிக்கலாம். இந்த டிஸ்பிளேட் அப்படின்ட்டு இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆகிருக்கும். நம்ம திரும்பவும் app.py வந்து எடுத்துகிட்டு ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்குவோம். ஸோ ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ மெனு வந்து ஹோம் கான்டாக்ட் அபவுட் அப்படின்னு சேஞ்ச் ஆகிக்கிச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னா டீட்டெயில்ஸ்க்கான மெனுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆட் எடிட் அது போக லிஸ்ட் அப்படின்னு 3 பேஜ் வந்து வச்சுருக்கோம். இந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக மெனு வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு க்ரட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த க்ரட்டுக்கான லிஸ்ட் பேஜுக்கு மட்டும் நம்ம மெனு கொடுத்தோம்னா போதும். இன்பேஜ் ரவுட்டிங்ஸ் வந்து இருக்கிறதுனால அந்த லிஸ்ட் பேஜிலிருந்தே நம்ம அதோட சப் பிரான்ச்சஸ்க்கு வந்து ரவுட் வந்து ஆய்க்க முடியும். ஸோ அதனால் அந்த ஒவ்வொரு பேஜுக்கும் செப்பரேட்டாக மெனு வந்து வைக்க தேவையில்லை. ஸோ இப்போ நேபார் வந்து எடுத்துக்கலாம். நேபாரில் இங்கே இன்னொரு லிஸ்ட் ஐட்டம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலான்னா லிஸ்ட் பேஜுக்கான ஃபங்க்ஷனோட நேமை வந்து நம்ம யூஆர்எல் ஃபார்க்குள்ளே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் மெனு வந்து டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணலாம். டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆயிடுச்சு. டீட்டெயில்ஸோட லிஸ்ட் பேஜை வந்து வியூ பண்ணும்போது நமக்கு எரர் வந்து ஷோ பண்ணுது. கிரிப்டோகிராஃபி பேக்கேஜ் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு வந்து இந்த எரர் மெசேஜ் வந்து சொல்லுது. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து எடுத்துகிட்டு சர்வரை Ctrl+C கொடுத்து ஆஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த பேக்கேஜை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். பிப் இன்ஸ்டால் கிரிப்டோகிராஃபி என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ அந்த பேக்கேஜ் வந்து ரன் ஆயிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா சர்வரை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்குவோம். சர்வர் ரன் ஆயிருச்சு. இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுறேன். இப்போ நமக்கு அப்ளிகேஷன் வந்து லோட் ஆயிருச்சு. அண்ட் இந்த கிரிப்டோகிராஃபி எரர் வந்து எதனால் வந்திருக்கும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க PyMySQL பேக்கேஜில் இல்லைனா MySQLோட சர்வரில் இந்த ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது மேண்டட்டரியாக வந்து பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஆப்ஷனலாக இருந்திருக்கும். சடனாக மேண்டட்டரி ஆனதுனால இந்த பேக்கேஜ் வந்து நமக்கு இந்த பேஜை ரெண்டர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு வந்து அந்த எரர் மெசேஜ் வந்து ஷோ பண்ணுச்சு. இப்போ கிரிப்டோகிராஃபி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ப்ராஜெக்ட் வந்து லோட் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஹோம் கான்டாக்ட் அபவுட் அப்படின்னு எந்த பேஜை வேணாலும் விசிட் பண்ணலாம். ஸோ அபவுட்டுக்கு வந்து கான்டாக்ட் பேஜை ஷோ பண்ணிகிட்டு இருக்கு. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்போ நேபார் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்க்கும்போது ஃபங்க்ஷனோட நேமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணல. நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போது அபவுட் அப்படின்னு. இப்போ ப்ரௌசர் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ அபவுட் மேலே கிளிக் பண்ணுறேன். அபவுட் பேஜ் அப்படின்னு ஷோ பண்ணுது. டீட்டெயில்ஸ் மேலே கிளிக் பண்ணுறேன். நமக்கு இந்த டீட்டெயில்ஸ்க்கான பேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ மெனு இங்கே இருக்கிறதுனால நம்ம ஆட் பேஜில் இருக்கோம் அப்படிங்கும்போது பேக் மேலே கிளிக் பண்ணி லிஸ்ட் பேஜுக்கு வரலாம். இல்லை ஆட் டீட்டெயில்ஸ் இருக்கிறோம் அப்படிங்கும்போது இங்கே மேலே இருக்கிற டீட்டெயில்ஸுங்கிற மெனுவை கிளிக் பண்ணியும் நம்மளால் லிஸ்ட் பேஜுக்கு வந்து வர முடியும். அண்ட் இந்த லிஸ்ட் பேஜுக்கான மெனு வந்து நேபாரில் இருக்கிறதுனால நம்ம பேக் பட்டன் வந்து தராமல் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 மெனு இருக்கும்போது யூசருக்கு ஈஸியாக வந்து இருக்கும். இதே மெனுஸ் வந்து நிறைய இருக்குது, ஒரு 20 மெனு 25 மெனு இருக்குது அப்படிங்கும்போது ஒவ்வொரு டைமும் லிஸ்ட் பேஜுக்காக உங்கள் மெனுவை தேடக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஆட் பேஜிலிருந்து பேக் கொடுத்தே வந்து லிஸ்ட் பேஜுக்கு வந்து வந்துடணும். ஸோ அதே தான் வந்து எடிட் பேஜுக்கும். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஃப்ளாஸ்க்கை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ளாஸ்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.